Hey so guys, welcome back to my channel YouTube BCC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு SEO பத்தி தான் வந்து பார்க்க போறோம். So SEO அப்படினா வந்துட்டு search engine optimization. இது ஏன் வந்துட்டு beginner YouTubersக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வந்து ஃபுல் வீடியோவா வந்து நம்ம பார்க்கலாம். So அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்துட்டு SEOவில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ப்ரொஃபஷனலும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நான் என்னோடய சேனலில் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ், அதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் என்னோடய சேனலில் மோஸ்ட் ஆஃப் த வியூஸ் வந்து சர்ச்லேருந்து வரதுனால ஸோ மேபி நான் யூஸ் பண்ணுற ஒரு சில கீவேர்ட்ஸ் டைப்ஸ் இல்லைனா வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா SEO. ஸோ இது வந்துட்டு பெருசாக வந்து உங்களுக்கு எங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வர ரிசல்ட்ஸ் அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் வியூஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஹையராக இருக்கிறதுல ஸோ அங்கேருந்து வந்து வரலாம். அண்ட் வாட்ச் டைம் எது வந்து ஹையராக இருக்கோ ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து கூட வரலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் கூட உங்களோட வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பிகினிங் டைமில் வந்து உங்களோட வீடியோஸ் பண்ணுறப்ப ஸோ இந்த வாட்ச் டைம், இந்த வியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹையராக இருக்காது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸை ஹையராக வந்து ரேங்க் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த SEO அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த SEOக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு ஹையராக நிறைய பேர் வந்து சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ப்ராப்பரான டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த ஆட்ஸ் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னோட சேனலில், ஹவு டு லைட் யுவர் வீடியோஸ் ப்ராப்பர்லி வித்வுட் ப்ரொஃபஷனல் லைட்ஸ் தமிழ். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வீடியோவோட டைட்டில். ஸோ இப்போ வந்துட்டு இதே டைட்டில் வந்துட்டு ப்ராப்பராக அப்படியே எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து சேர்த்து வந்து ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு 2-3 வேர்ட்ஸ் ஹவு டு லைட் யுவர் வீடியோஸ்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் கீவேர்ட்ஸாக இருக்க போது இந்த வீடியோவில். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹவு டு லைட் வீடியோஸ் இன் தமிழ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்துட்டு என்னோட வீடியோஸ் வந்து சர்ச்லேயே வந்து இருக்காது. ஏன்னா அந்த யுவர் அப்படின்ற வேர்டு வந்து அவர் சர்ச் பண்ணாததுனால. பட் அதுவே வந்துட்டு ஹவு டு லைட் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து தமிழ், ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து மீன் பண்ணுறதுக்காக ஸோ அந்த தமிழையும் வந்து என்டர் பண்ணாரு அப்படின்னா இப்போ என்னோட வீடியோஸ் வந்துட்டு செகண்டில் வந்து ரேங்க் ஆகியிருக்கும். இதுக்கு முன்னாடி விட இப்போ வந்துட்டு எனக்கு என்னோட வீடியோ வந்து ஒரு 10 டைம்ஸ் பெட்டராக வந்து ரேங்க் ஆகிருக்கு. ஸோ அந்த யுவர் அப்படின்ற ஒரு வேர்டால் வந்துட்டு என்னோட வீடியோஸ் வந்து கீழே வந்து தள்ளப்படும். அண்ட் ஒரு யூஸராக பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு 10 வீடியோஸ் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து பிக் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியாது. அதுவும் வந்து உங்களோட வீடியோஸ் அவ்வளோ வந்துட்டு தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த அட்டென்ஷன் அப்படின்றது வந்து இருக்கும். சப்போஸ் உங்களோட வீடியோ வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை இன்னும் வந்து பெட்டராக வந்து சர்ச்சில் வர வைக்கிறதுக்கு அந்த யுவர் அப்படின்ற வேர்டை நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு என்னோட வீடியோஸ் ஈஸியாக வந்துட்டு ரேங்க் அப் ஆகும் சர்ச்சில். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசினது வெறும் சர்ச் டைட்டிலுக்காக மட்டும்தான். ஸோ ஒரு சர்ச் டைட்டிலில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இவ்வளோ நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வீடியோஸ் வந்து ஹையராக வந்து ரேங்க் ஆகும். ஸோ அதுவே நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் சைடில் வந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து எதை பற்றி பேசுகிறீங்க அதை பற்றி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் போதும். விச் நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸில் அதிகமாக நான் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் என்னோட லிங்க்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். பட் அதுவே நான் அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகும். எக்ஸாம்பிள் அதே வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த லைட் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீவேர்ட். ஸோ அதுவே நான் வந்துட்டு மேலே வந்து டைட்டிலில் 1 டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுவே அகைன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி ஒரு பாயிண்ட் எழுதுனேன் அப்படின்னா கீழேயுமே வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு அந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிறதுனால அந்த அல்காரிதம் வந்துட்டு இதில் வந்து நிறைய வாட்டி இந்த வேர்ட் மென்ஷன் ஆகி இருக்கிறதுனால மேபி உங்களோட வீடியோஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போக வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த டேக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டேக்ஸில் நீங்கள் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணுறவங்க கீவேர்ட்ஸ் கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களோட வீடியோஸும் வந்து சர்ச் ரிசல்ட்டில் வந்து வரதுக்கான சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்துட்டு டேக்ஸ் ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வந்து டேக்ஸ் அதிகமாக வந்து ஃபில் பண்ண மாட்டேன். மேபி வந்துட்டு ஒரு 340 கேரக்டர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து அதிகமாக ஃபில் பண்ண மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. சப்போஸ் உங்களோட வீடியோக்கு ரெலவெண்ட்டான டேக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்து ஒரு எடிட்டிங் பற்றின ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதுலேயே நான் வந்து கேமிங் அப்படின்ற டேக் வந்து இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு கேமிங் பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கு போயிட்டு அந்த வீடியோ போயிட்டு சஜஸ்ட் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து சஜஸ்ட் ஆகிறப்ப இந்த சான்சஸ் அவங்க வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஈவன் அது வந்துட்டு சர்ச்சில் போயிட்டு அவங்களுக்கு ஷோ அப் ஆனால் கூட. ஸோ அந்த ரீசனால் எப்பயுமே வந்துட்டு
வந்துட்டு டேக்ஸை உங்களோட வீடியோ கூட ரெலவெண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்டர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ போயிட்டு ஷோ அப் ஆகும். ஸோ ஃபைனலாக யூடியூப்பில் வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கிற ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க. நானும் வந்துட்டு என்னோட 100 வீடியோஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ஹேஷ்டேக்ஸே யூஸ் பண்ணலை அதிகமாக. ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஹேஷ்டேக் YIE அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட வீடியோஸ் எதுவுமே வந்து ஷோ அப் ஆகாது. பட் அதுவே என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த ஹேஷ்டேக் ஆட் பண்ண அப்புறமா இப்போ நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஹேஷ்டேக் YIEன்னு சர்ச் பண்ணுறப்ப நிறைய வீடியோஸ் என்னோட வீடியோஸ் வந்துட்டு ஷோ அப் ஆகும். ஸோ இப்போ நான் இதுலேயே வந்துட்டு அந்த ஹேஷ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் YIEன்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட வீடியோஸ் வந்து அதிகமாக ஷோ அப் ஆகாது. அதுக்கான ரீசன் வந்துட்டு நான் வந்து அதிகமாக டேக்ஸில் வந்து அந்த YIE அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் ஏதாச்சும் 1-2 நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட வீடியோஸில் சர்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிகினர்ஸ் சேனலுக்கு. ஏன்னா யூடியூப் உங்களோட வீடியோஸை ஆட்டோமேட்டிக்காக வந்து புஷ் பண்ணாது யாருக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ அதனால் சர்ச் அப்படின்றது மட்டும்தான் வந்து ஒரு பேசிக் அண்ட் ஃபஸ்ட்டு வே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களோட வீடியோஸில் டைட்டில்ஸ் அண்ட் டேக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்களும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நானும் இதுக்கப்புறமா வர எல்லா வீடியோஸுமே வந்துட்டு இன்னும் பெட்டராக வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.